அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தின் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. சமீபத்துல ஸ்கூல் ரிசல்ட் வந்தது. அதுல ஒரு பொண்ணு நல்ல மார்க் எடுத்திருக்கிறார். அவள்கிட்ட நிருபத்தை கேட்கிறாங்க, உன்னுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம், நீ எப்படி இவ்வளோ மார்க் எடுக்க முடிந்தது, நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு அழகான வார்த்தை சொல்கிறாள், நான் கஷ்டப்பட்டு படிக்கவில்லை, விருப்பத்தோടെ படித்தேன். நான் விருப்பத்தோடு படித்து படித்து மனப்பாடம் செய்து அதை பிராக்டிஸ் பண்ணினதுனால நான் இந்த மார்க் எடுக்க எனக்கு உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழகா சொல்றான். நாமும் கூட கடமைக்காக தேவனை தேடக்கூடாது. ஏதோ ஒரு அற்புதத்துக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ தேவனை தேடக்கூடாது. வசனம் சொல்கிறதை பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், விருப்பத்தோடு வாஞ்சையோடு தேவனை தேட வேண்டுமா. விருப்பத்தோடு வாஞ்சையோடு தேவனிடத்திலே சேர்ந்து ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, ஆராதனையிலே ஈடுபட வேண்டும். அப்படி நாம் செய்யும் போதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். பாருங்கள், சில நேரங்கள்ல அப்பா அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, குடும்பம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நாமும் கடமைக்காக இதை செய்யணும், பைபிள் வாசிக்கணும், கடமைக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியம் கட்டளை போல வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே போய் நேரம், நமக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போமானால், வாஞ்சையோடு இருப்போமானால், நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய அற்புதம் செய்வார். பாருங்கள், தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறார், நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அவருடைய காலம் ஒரு டெக்னாலஜி இல்லாத காலம். ஆனால் அந்த காலத்திலே 119ஆம் சங்கீதம் 164வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவார். பாருங்கள், தாவீதினுடைய வாஞ்சையை, தாவீதினுடைய விருப்பத்தை பார்க்கிறார் ஆண்டவர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, விசுவாச வார்த்தைகளை சொல்கிறார். தாவீது அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், வசனத்தை அதிகமாய் வாசிக்க, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மீது வாஞ்சையோடு இருக்கிறார். அதனாலதான் தாவீதை கர்த்தர் அதிகமாய் உயர்த்த ஆரம்பித்தார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில விருப்பத்தோடு ஜெபிக்கணும். எப்போ தேவ சன்னிதானத்துல போய் நான் ஜெபிப்பேன், எப்போ தேவனை தேடுவேன், எப்போ வேத வாசனத்தை வாசிப்பேன், அந்த விருப்பத்தோடு வாஞ்சையோடு அவருடைய சன்னிதானத்தில் சேரும்போது நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் கடமைக்காக அவர்கள் தேவனை தேடவில்லை, விருப்பத்தோடு வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போனார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலே நாம் குடும்பமாய் தனிப்பட்ட அனுபவத்தோடு கூட வாஞ்சையோடு இருப்போம். அவருடைய வசனம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். நிறைய பேருக்கு பல வாஞ்சைகள் இருக்கும். வீடு கட்டணும், அது ஒரு வாஞ்சையா இருக்கணும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நல்ல அமைச்சு தரணும், வாஞ்சையா இருக்கிறோம். பல வாஞ்சைகள் இருக்கும், பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்க வேண்டும். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அதன் மீது வாஞ்சையா இருப்போமானால் மற்ற எல்லாவற்றையும் நிச்சயம் நமக்கு கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் வாஞ்சையோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சேருவோம். நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய பதில் உண்டு. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, நல்ல தேவனே, நாங்கள் கடமைக்காக அல்ல, எங்களுடைய பெயர், எங்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தோடு அல்ல, நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய சன்னிதானத்தில் வாஞ்சையோடு உம்மை தேட, வாஞ்சையோடு ஜெபிக்க, வாஞ்சையோடு ஆராதிக்க, வாஞ்சையோடு கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இப்பொழுதும் இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தேவன் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.